வணக்கம். ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் பொதிகை சாரதி அதிமுகவின் ஒரு பிரமுகராக இருக்கிறேன். இப்போ நேற்று நடந்த துன்ப சம்பவம் ஏர் ஷோவில் 5 பேர் பலியாகிருக்காங்க. இது எதிர்பாராத சம்பவம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதை வச்சு அரசியல் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலில் ஆரம்பிச்சிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு முதல்ல அங்கே சம்பவங்கள் என்னன்றது முதல்ல பார்க்கணுங்க. நீங்கள் அரசியல் பண்ண வேணாம்னு இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? 5 பேர் செத்து போயிருக்காங்க. இன்றைக்கி காலையில் மா சுப்பிரமணியம் பேட்டி தராரு. 15 லட்சம் பேருக்கு 15 லட்சம் போலீஸ் போடணுமான்னு கேட்குறாரு. அப்போது அது எவ்வளோ திமிர்த்தனமான பேச்சு. இந்த பேச்சை எப்படி நம்ம வன்மையாக கண்டிக்காமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? அதாவதுங்க ஒரு 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 ஒழுங்குமுறையே இல்லாமல் தானே இருந்தது. காவல்துறைக்கு அந்த போக்குவரத்து துறை என்ன வேடிக்கை பார்த்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு அதாவதுங்க 15 லட்சம் பேருக்கு 7500 காவல்துறையை போட்டு பாவம் அவங்களும் வெயிலில் தான் நிற்கிறாங்க. அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த பணியை நிறைவாக பண்ணணுன்றது முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல முடியல. சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை இருக்கிறாங்களா இல்லையானே தெரியல. நேற்று தூங்கிட்டாங்க அவங்க. சொல்லப்போனால் ஏங்க சந்துக்கு சந்து ஒரே ஒரு ஹெல்மெட் இல்லைன்னா ஓடி ஓடி போய் பிடிக்கிற போக்குவரத்து துறை காவலர்கள் பணத்தை இன்னும் கொஞ்சம் கடுமையாகவே சொல்லணும்னா ஜேபிஐடி திருடர்கள் மாதிரி அவங்களோட செயல்கள் இருக்கும். ஓடி போய் பிடிக்கிறதா நம்ம பார்க்க முடியும். எவ்வளோ வருத்தமான விஷயம். நேற்று அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் அப்போ எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மொத்த வண்டியை உள்ளே விட்டுட்டீங்க. பார்க்கிங் சொல்லிட்டு ஒரு ஏரியா கொடுத்தீங்க. அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரே ஒரு காவல்துறை ஒருத்தர் நிற்கிறார். அவர் என்ன பண்ணுவார்? அவர் இதை யார் பார்த்துருக்கணும்? அதிகாரிங்க எங்கே போனாங்கன்னே தெரில. நேற்று இவ்வளோ பெரிய ஈவெண்ட் ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது உங்களுக்கு உடனே இன்றைக்கே முடிவெடுத்து இன்றைக்கே நடத்துகிற விழா கிடையாது. குறைஞ்சபட்சம் இது தமிழக அரசுக்கிட்ட 15 நாளுக்கு முன்னாடியே இதை பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் நாங்கள் பண்ண போகிறோன்னு. இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருப்பாங்க. அதுக்கான தயார் நிலை நீங்கள் கொண்டு வரல. இந்த மேயரம்மா அந்த அம்மா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த அம்மா தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறோன்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர சென்னை மாநகராட்சி அழகுபடுத்தினா தான் தெரியல. ஏன் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் நேற்று. அத்தனை பேருக்கு ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. அந்த இடத்துல குடிநீர் இல்லைங்க. மக்கள் நிறைய பதிவு பண்ணுறத பார்த்தீங்கன்னாலே குடிநீர் இல்லை. எத்தனையோ நான் நின்ன இடத்துலையே நான் தண்ணி கேன் வைக்கும்போது என்கிட்ட கேட்குறாங்க, சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார் குடிக்கிறதுக்கு. நான் வச்சுருக்கிறது ஒரு பாட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுக்கெல்லாம் கொடுத்தோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா போக்குவரத்து துறை சுத்தமாக ஸ்தம்பித்து போச்சு. அதில் தார்மீக பொறுப்பேற்று அந்த உயரதிகாரி யாரோ இதுக்கு பதவி விலகிடணும். அதுக்கப்புறம் மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி எந்த ஒரு முறையான வழியே எதுவுமே பண்ணலை. இது மேயர் பிரியா அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று இதுக்கு அவங்களும் பதவி விலகணும். இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஓகே, எல்லாரும் பதவி விலகணும். ஏன்னா உங்கள் ஆட்சியில் இது மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் பதவி விலக மாட்டீங்க. ஓகே, மகாமகம் விழாவில் 100க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது 2015 வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது ஏற்பட்ட சம்பவங்கள் இதெல்லாம் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதாவதுங்க இதுக்கு இது பதிலா ஆர்எஸ் பாரதினாலே ஒரு கழகத்தின் முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கழகம் பண்ணோன்னா ஆர்எஸ் பாரதியை தான் கூப்பிடணும். ஏன் கேட்டால் அவர் தான் அந்த கழக வேலைலாம் பார்ப்பார். அப்படி இருக்கும்போது எதுக்கு எதை எடுத்துகிட்டு முடிச்சு போகிறது? ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கழகம்ன்ற பேர் தான். அவர் யார் எவ்வளோ பேர் இருக்காங்க திமுகவில். ஆனால் ஆர்எஸ் பாரதியை வச்சு தான் பேச வைக்கிறது. ஆர்எஸ் பாரதி பேசினாலே மொத்த பேருமே கொந்தளிச்சிருவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா கழகத்தின் உச்சம் யாருன்னு கேட்டால் ஆர்எஸ் பாரதி தான். அதனால் ஆர்எஸ் பாரதியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதோடு நிறுத்திக்கணும். எதை எடுத்துகிட்டு எதை சேர்க்கணுன்றது விவசாயெல்லாம் பேசக்கூடாது ஆர்எஸ் பாரதி அவர்களே. அது இல்லாமல் எங்களோட 2017 எங்களோட அரசாங்கம் இருக்கும்போது தான் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடந்தது. கிட்டத்தட்ட இதே மாதிரி இதே விவேகானந்தர் சிலைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்கிட்ட உட்காந்துட்டாங்க அன்னைக்கு. அப்போது எங்களோட அரசு தான் இருந்தது. ஆனால் எந்த ஒரு உயிர் சேதமும் கிடையாத தேவையான அளவு
போக்குவரத்துலேருந்து, உணவுலேருந்து, இயற்கை உபாதைக்கு ரெஸ்ட் ரூம்லேருந்து, டாய்லெட்லேருந்து எல்லாமே நாங்கள் வச்சு கொடுத்து தண்ணி முதல் கொண்டு நாங்கள் கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது எதை எடுத்துகிட்டு வந்து எதை பேசணுன்ற விவசாயம் பேசாதீங்க. ஆர்எஸ் பாரதி அவர்களே, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கட்சியில் முன்னோடியை, நீங்கள் சீனியர் அப்படின்னும் போது நீங்கள் பேசினா தான் எல்லாமே இதுவாகும். முன்னாடி வந்து பேட்டி கொடுக்கணுன்றதுக்காக உங்களோட விளம்பரத்துக்கு பேசாதீங்க. உங்களை விட சீனியர் இருக்காங்க, அவங்க பேசட்டும். நீங்கள் உங்கள் வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். மேயர் அவர்கள், சென்னை மேயர் பிரியா அந்த அம்மையார் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா தன்னை தானே வந்து முன்னிறுத்திக்கணும். செய்தியாளர்களை சந்திப்பில் அவங்கள தான் முன்னிறுத்திக்கணுன்ற மாதிரி தான் செயல்படுறாங்களே தவிர, அந்த அம்மா என்ன சொல்லுது, இன்றைக்கி உட்காந்து பேசும்போது நாங்கள் தண்ணி கேன் வச்சுருந்தோம். தண்ணி கேன்னா தண்ணி பேரல், பெரிய சிந்தட்டிக் டேங்க் வச்சுருந்தோம். அந்த தண்ணி இருந்திருந்தால் அப்புறம் ஏங்க அங்கேருந்து கீழே அந்த செடிக்கு வர தண்ணியெலாம் எடுத்து குடித்தாங்க மக்கள். நீங்கள் 4 மணிக்கு இருந்தீங்களா அங்கே? நீங்கள் அங்கே பார்க்கவே இல்லையா? மக்கள் எவ்வளோ அபாயகரமான ஒரு கம்பியில், ஒரு அம்மா கூர்மையாக இருக்கிற கம்பியில் காலை வச்சு அப்படி இறங்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏங்க அதிகாரிகள் எல்லாருமே எங்கெங்கே போனாங்க? அத்தனை அதிகாரிகள், பாதுகாப்பு தர வேண்டிய அதிகாரிகள், கலெக்டர்ஸ் என்ன பண்ணாங்க? இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணுறாங்க, கலெக்டர்ஸ் எங்கே போனாங்க? அங்கே இருக்கிற ஆர்டிஓ, தாசில்தார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஸோ பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டு, இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இதை ஏன் பார்க்காம விட்டாங்க? இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்னும் போது, கிரிக்கெட் ஐபிஎல் மேட்ச்சுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கல்ல, வருமானம் வருதுன்றதுனால நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா? அதை இது நாட்டுக்காக வந்து ஒரு இந்தியாவோட விமான இராணுவம் எப்படி இருக்குது, இராணுவமோட கட்டமைப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து நேற்றுக்கு இந்த விழா சிறப்பாக பண்ணாங்க, வலிமையை காட்டுறதுக்காக. அப்படி இருக்கும்போது அதுக்கு பாதுகாப்பு தந்த நீங்கள் மெட்ரோ ட்ரெயினை ஏங்க நீங்கள் விடலை? அப்புறமா என்ன போடுறீங்க, ஒரு நிமிஷத்துக்கு ஏங்க டிக்கெட் எடுத்து தான் போகணுமா? இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு பண்ணுறீங்களா? இலவசமாக கொடுக்க வேண்டியதானே? ஏன் இலவசமாக கொடுக்கல? ட்ரெயின் இல்லைங்க, ட்ரெயினில் நான் பார்த்தேன் தொங்கிட்டு போகிறானுங்க. எங்கே? ட்ரெயினில் படிக்கட்டில் தொங்கலை, எல்லாம் ஜன்னல் கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு போகிறான். மேலே ஏறி ஜன்னல் கம்பியில் காலை வச்சு அது மேலே வர அந்த ஒரு பீடம் மாதிரி வரும், அந்த இதுவை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு போகிறான். ஒருத்தர் 2 போலங்க, நான் பார்த்தது கிட்டத்தட்ட அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே அப்படி தான் போனானுங்க, வேளச்சேரி டு பீச் ஸ்டேஷன் வரைக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதிகாரி எங்கே போனீங்க? மெத்தனை உங்களால் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படுத்திருக்க தவிர, நீங்கள் சரியான பாதுகாப்பு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அடுத்த முறை இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதனால் இனிமேலும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனிமேலாச்சும் முறையான பாதுகாப்பை கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லையா அவங்க வீட்டுக்கு போய் படுத்து தூங்குங்க. அந்த வேலையை ஒழுங்காக பாருங்கள். நீங்கள் செய்கிற வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்து வர தலைமுறைகளுக்கு வழி விட்டுட்டு போய் படுத்து தூங்குங்க. உங்களால் முடியல, எங்களால் முடியாது, வக்கீலன்னா அந்த வேலையை பண்ணுங்கள். அதாவதுங்க, அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இதை எப்படிங்க அரசியல் பண்ணாமல் இருப்பாங்க? 5 பேர் செத்து போயிருக்கான். இதே நாங்கள் இருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா? என்னால் காய்ச்சி மூச்சுன்னு சட்டையை கிழிச்சு போயிருப்பீங்க. நேரத்துக்கு அரசியல் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? 5 பேர் செத்து போயிருக்கான். இது எதிர்கட்சி தலைவர்லேருந்து அனைவருமே வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி அரசியல் பண்ணாமல் இருப்பாங்க? உங்கள் கட்சியில் இருக்க கூட்டணி கட்சிக்காரெல்லாம் இன்னும் வாயை திறக்கலையே. அப்போ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஜால்ரா போகிறது தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த அதிகாரிகள் எல்லாருமே மெத்தனை போக்கோடு வேலை பார்க்காம இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க எங்கே இருக்காங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க. முழுக்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறது, பேசுகிறத எடுத்து போடுறது, பேசுறது, நாங்கள் பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலையை தான் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி வேலை எதுவுமே செய்யலை. அதனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. இனிமேலும் இது போல் நடக்காத அளவுக்கு வேலையை பாருங்கள். இது போல் நிகழ்ச்சிகள் வந்து இராணுவம் வந்து அடுத்த முறையும் பண்ணணும். மக்களிடையே வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிற இளைஞர்களுக்கு வந்து இராணுவத்தில் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரணும். இது இல்லாமல் அதுக்கான பாதுகாப்பு தமிழக அரசு இனிமேலும் முறையாக பண்ணணும். இது போல் சம்பவங்கள் அடுத்த முறை நடக்கக்கூடாது. அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும் இந்த தமிழக அரசு. ஆகையால் இதை பதிவு பண்ணுறது இது ஒன்று தானே தவிர, மறுபடியும் நான் பதிவு பண்ணுறது, மக்களிடையே ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை இராணுவம் கொண்டு வந்திருக்குது. அதை தமிழக அரசு சேர்ந்து இது சிறப்பாக செய்யணுன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன்.